வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. விசாரத் பூர்வாத்தில் நவீன் கத்திய சைனிகா 2ல் ஃபஸ்ட் லெசன் அதோட சாராஞ்ச் பார்ப்போம். போலாராம் கா ஜீவ். போலாராம்னா நேம், ஜீவ்னா உயிர், ஆத்மா. போலாராமினுடைய ஆத்மா. இது எழுதுனது ஹரிசங்கர் பர்சாயி. லேக்கக் பரிச்சை. லேக்கக்னா ரைட்டர். परिचयना इंट्रोडक्शन அறிமுகம், ஆசிரியர் பற்றிய அறிமுகம். बोलाराम का जीव हिंदी के हास्य लेखक श्री हरिशंकर बरसाई जी की लिखी व्यंग्यात्मक कहानी है. बोलाराम का जीव இது வந்து ஹிந்தியில் வந்து காமெடி ரைட்டர் ஸ்ரீ ஹரிசங்கர் பர்சாயி அவர் தான் எழுதினார். அவர் வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை வந்து கேலி கிண்டலாக நையாண்டியாக அவரோட கதைகளில் வெளிப்படுத்துவார். व्यंग्यात्मकना नैयांडी, गेली किंडल, कहानी ना स्टोरी. उनका जन्म 22 अगस्त 1924 को मध्य प्रदेश में इटारसी के निकट जमानी नामक गाँव में हुआ था. इवर வந்து ஆகஸ்ட் 22 1924ல் மத்திய பிரதேசத்தில் இட்டார்சி, நிக்கட்னா பக்கத்தில், இட்டார்சி பக்கத்தில் ஜமானி அப்படின்ற பெயருடைய கிராமத்தில் பிறந்தார். காவ்னா வில்லேஜ். மத்திய பிரதேசத்தில் வந்து இட்டார்சி பக்கத்தில் ஜமானி அப்படின்ற பெயருடைய கிராமத்தில் 1924 ஆகஸ்ட் 22 ஹரிசங்கர் பர்சாயி பிறந்தார். आपने नागपुर विश्वविद्यालय से हिंदी साहित्य में MA पास किया. அவர் வந்து நாக்பூரில் வந்து நாக்பூர் யூனிவர்சிட்டியில் ஹிந்தி சாகித்யத்தில் வந்து MA பாஸ் பண்ணார். விஸ்வவித்யாலயனா பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. வித்யாலயனா ஸ்கூல், மகாவித்யாலயனா காலேஜ். இவர் வந்து நாக்பூர் யூனிவர்சிட்டியில் வந்து ஹிந்தி சாகித்யத்தில் வந்து MA பாஸ் பண்ணார். சாகித்யனா இலக்கியம், இந்தி இலக்கியத்தில் MA பாஸ் பண்ணார். आपको साहित्य अकादमी और मध्य प्रदेश सरकार का शिखर सम्मान प्राप्त हुआ. இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு மற்றும் மத்திய பிரதேச அரசாங்கத்தினுடைய மிக உயர்ந்த விருதும் கிடைச்சிருக்கு. சர்க்கார்னா கவர்மெண்ட், ஷிகர்னா உயர்ந்த, மத்திய பிரதேச அரசாங்கத்தினுடைய மிக உயர்ந்த விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு. லேக் பரிச்சை. லேக்னா எஸ்ஏ, பரிச்சைனா அறிமுகம், கட்டுரை பற்றிய அறிமுகம். बहुधा सरकारी अधिकारी घूस लेने के आदी होते हैं. बहुधाனா மோஸ்ட்லி, பெரும்பாலும் சர்க்காரி அதிகாரி, கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாருமே லஞ்சம் வாங்குறத பழக்கமாக வச்சுருப்பாங்க. அவங்களோட வேலையே லஞ்சம் வாங்குறது தான். லஞ்சம் வாங்குறதே வேலையாக வச்சுருப்பாங்க. கூஸ்னா லஞ்சம். आदमी सरकारी कार्यालय तक बराबर जलते जलते मर भी जाता है मगर उसका काम कभी नहीं बनता. மனிதன், ஆத்மினா மனிதன். மனிதன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நடையாக நடந்து செத்தே போயிடுவான். ஆனால் அவனோட வேலை ஒருபோதும் நடக்கிறதில்ல. இந்த ஆஃபீஸரை போய் பாருங்கள், அந்த ஆஃபீஸரை போய் பாருங்கள், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு லோன்னு அலைய விடுவாங்க. इसी भ्रष्टाचार पर व्यंग्य का बाण चलाते हुए परसाई जी ने एक कहानी लिखी है. भ्रष्टाचारना करप्शन, ஊழல். ஊழல் பற்றி, ஊழல் குறித்த விஷயத்தை வந்து அவர் வந்து கேலியாக கிண்டலாக இந்த கதையில் சொல்கிறாரு. கேலிங்கிற அம்பை செலுத்தி இந்த கதையில் சொல்கிறாரு. வில்லிலிருந்து அம்பு எப்படி வேகமாக பாயுமோ அதே போல் இந்த கதையில் வந்து ஊழல், லஞ்சம் இதை பற்றி அவர் வந்து கோமா சொல்கிறத விட கேலியாக கிண்டலாக, கேலி கிண்டல்ன்ற அம்பை பயன்படுத்தி இந்த கதையில் ஊழல் லஞ்சத்தை பற்றி எழுதியிருக்காரு. லேக்கா சாராஞ்ச், கட்டுரையோட சுருக்கம். போலாராம் கி மிருத்யு, போலாராமின் மரணம். போலாராம் சர்க்காரி நௌகார்த்தா. போலாராம் வந்து ஒரு அரசு ஊழியர். வக் சேவா சே நிவ்ருத் ஹுவா. அவர் வந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றுட்டார், வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். பென்ஷன் பானே கி உம்மித் சே உஸ்னே பென்ஷன் கி அர்ஜி பேஜி. அர்ஜினா அப்ளிகேஷன், உம்மித்னா எக்ஸ்பெக்டேஷன், நம்பிக்கை. அவர் வந்து பென்ஷன் கிடைக்குன்ற நம்பிக்கையில் அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு. ஓய்வூதிய விண்ணப்பத்தை வந்து அனுப்புகிறாரு.
5 साल तक सरकारी कार्यालय जाता रहा. 5 வருஷமாக அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அலையிறாரு. மகர் பென்ஷன் नहीं मिला, ஆனால் பென்ஷன் கிடைக்கல. उसे एक मालूम नहीं था ही घूस देने से ही काम बनता है. அவருக்கு வந்து தெரியலை லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியலை. கரிபி உசே சதானே லகி, வறுமை வந்து அவரை ரொம்ப வாட்டுச்சு, அவரை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிச்சு. ஆஹிர் ஏக் தின் வக் மர் கயா, இறுதியாக ஒரு நாள் வந்து அவர் கவலையிலேயே இறந்து போயிட்டார். ரிட்டையர் ஆகிட்டார், பென்ஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து சம்பளமும் இல்லை, பென்ஷன் பணமும் இல்லை. 5 வருஷமாக அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நடக்கிறாரு, லோன்னு அலைகிறாரு. பென்ஷன் கிடைச்ச பாடில்லை, லஞ்சம் கொடுத்தாதான் வேலையாகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. வறுமை அவரை ரொம்பவே துன்புறுத்துச்சு, ரொம்பவே காயப்படுத்துச்சு. இறுதியில் ஒரு நாள் அவர் இறந்தும் போகிறாரு. जीव गायब हुआ, உயிர் வந்து காணாமல் போனது. यमदूत बोलाराम के जीव को लेकर यमलोक की तरफ जाने लगा. போலாராமனுடைய ஆத்மாவை வந்து யமதூதர்கள் வந்து யமலோகத்தை நோக்கி எடுத்து செல்கிறாங்க. रास्ते में बोलाराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो गया. அந்த போகிற வழியிலேயே யமதூதர்களை வந்து ஏமாற்றிட்டு போலாராமினுடைய ஆத்மா வந்து காணாமல் மறைஞ்சு போகுது. தோஹானா சீட், ஏமாத்துறது. காயப்னா மிஸ்ஸிங், காணாமல் போகிறது. யமதூதர்களை ஏமாற்றிட்டு போலாராமினுடைய ஆத்மா வந்து காணாமல் போகுது. யமதூத் 5 दिन तक बोलाराम के जीव को ढूंढता रहा. 5 நாட்களாக யமதூதர்கள் வந்து போலாராமினுடைய ஆத்மாவை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. மகர் வக்தூத் ஜீவ் கா பதா நெஹி லஹா ஷஹா, ஆனால் அந்த தூதர்களால் போலாராமினுடைய ஆத்மாவை வந்து கண்டுபிடிக்க முடியலை. யமலோக் மீன் ஹங்காமா, யமலோகத்தில் சலசலப்பு. यमलोक में चित्रगुप्त ने एक ताड़ लिया कि बोलाराम का जीव अब तक यमलोक नहीं पहुंचा है और वह यमदूत भी नहीं लौटा है. யமலோகத்தில் வந்து மரணக்கணக்கு எழுதுகிறவர் தான் சித்திரகுப்தர். சித்திரகுப்து வந்து அந்த மரணக்கணக்கு அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது போலாராமினுடைய ஆத்மா வந்து யமலோகத்தை இன்னும் வந்து அடையலை அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. யமதூதர்களும் அதை தேடி போன யமதூதர்களும் இன்னும் வரலை அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதனால் அதை தட்டி கேட்குறாரு. ஒரே சலசலப்பாக இருக்குது யமலோகத்தில். உஸ்னே யமராஜ் கோ எக் கபர் தேதி, கபர்னா நியூஸ். இந்த செய்தி வந்து யமராஜருக்கு சென்றடையுது. உசி சமை யமதூத் வஹா பகுஞ்சா, அந்த சமயம் பார்த்து போலாராமின் ஆத்மாவை தேடி போன யமதூதர்களும் யமலோகத்துக்கு வராங்க. उसने धर्मराज से बोलाराम के जीव के गायब होने की कथा सुनाई. அவங்க வந்து தர்மராஜ்கிட்ட போலாராமினுடைய ஆத்மா வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்ற கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இசி சமை நாரத் முனி வஹா ஆயே, அந்த சமயம் பார்த்து அங்கே வந்து நாரத முனிவர் வந்து வராரு, யமலோகத்துக்கு வராரு. உன்ஹோனே சாரி கஹானி தியான் சே சுனி, தியான்னா கவனம். நாரத முனிவர் வந்து இந்த கதையை வந்து கவனமாக கேட்குறாரு. फिर बोलाराम का पता लेकर उसके जीव को ढूंढने के लिए पृथ्वी पर आए. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நாரத முனிவர் வந்து போலாராமினுடைய அட்ரஸை கேட்குறாரு. அட்ரஸை கேட்டுட்டு பிருத்திவினா பூமி, அவர் வந்து பூலோகத்தை அடைகிறாரு. பூலோகத்தில் போலாராமினுடைய வீட்டுக்கு போகிறாரு. போலாராமினுடைய காணாமல் போனால் அந்த ஆத்மாவை கண்டுபிடிக்க. பூலோக் மீன் நாரத், பூலோகத்தில் நாரதர். नारद बोलाराम के घर गए, दो उनको पता चला कि बोलाराम पेंशन के लिए 5 साल तक प्रयत्न करता रहा. நாரதர் வந்து போலாராமினுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. போலாராம் வந்து 5 வருஷமாக பென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக முயற்சி செஞ்சார். पेंशन नहीं मिला और गरीबी के कारण मर गया.
பென்ஷன் வந்து அவருக்கு கிடைக்கல, வறுமையின் காரணமாக அவர் இறந்தும் போகிறாரு. बोलाराम की पत्नी ने नारद को साधु समझकर उनसे पेंशन दिलवाने की प्रार्थना की. போலாராமினுடைய மனைவி வந்து நாரதரை வந்து ஏதோ ஒரு சாது, ஒரு துறவின்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க, தயவு செஞ்சு எப்படியாவது எங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுங்க. போலாராம் இருக்கும்போதே வறுமைன்றப்போ அவர் இறந்த பிறகு அவங்க வீட்டில் இன்னும் வறுமை அதிகமாகத்தான் இருக்கும், எப்படியாவது பென்ஷன் வாங்கி கொடுங்க, அந்த பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்துகிறோம் அப்படின்ட்டு நாரதர்கிட்ட போலாராமோட மனைவி கேட்குறாங்க. இஸ் பர் நாரத் சர்க்காரி தஃப்தர் பகுஞ்சே. அதனால் நாரதர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு செல்கிறார், கவர்மெண்ட் அலுவலகத்தை அடைந்தார். பென்ஷன் ஆஃபீஸ் மீன் நாரத், ஓய்வூதிய அலுவலகத்தில் நாரதர், பென்ஷன் ஆஃபீஸில் நாரதர். நாரத் சர்க்காரி தஃப்தர் மீன் சக்கர் காட்னே லகே. நாரதர் வந்து அந்த பென்ஷன் ஆஃபீஸில் வந்து சக்கர்னா அலையிறது, அங்கிட்ட இங்கிட்ட அலையிறாரு. இவங்கள போய் கேட்டால் அவங்கள போய் பாருங்கள், அவங்கள போய் கேட்டால் இவங்கள போய் பாருங்கன்னு அலைய விடுவாங்களே, அந்த மாதிரி நாரதரும் பென்ஷன் ஆஃபீஸில் இங்கேயும் அங்கேயும் அலையிறாரு. ஏக் चपरासी ने नारद से कहा कि बड़े बाबू को देखो, उनको कुछ करो, काम को जाएगा. சப்ராசினா பியூன். அப்போ அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற பியூன் வந்து படே பாபுனா பெரிய ஆஃபீஸரை போய் பாருங்கள். அவர் வந்து அவர் மனசு வச்சார்னா வேலை முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த பியூனும் சொல்கிறாரு. அவரை போய் பாருங்கள், அவரை சந்தோஷப்படுத்துங்க, உங்களோட வேலை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு பியூன் வந்து நாரதர்கிட்ட சொல்கிறாங்க. நாரத் படே ஆஃபீஸர் கே கமரே மீன் கயே. கமரேனா ரூம். நாரதர் வந்து பெரிய ஆஃபீஸரோட ரூம்குள்ளே போகிறாரு. படே ஆஃபீஸர் நாரத் கி வீணா ஜாகனே லகே. ஆஃபீஸருக்கு வந்து நாரதருடைய வீணை வந்து பிடிச்சிருக்கு. அவர் பொண்ணு வந்து வீணை கற்றுக்குறாங்க, அதுக்காக அந்த வீணையை வந்து அவர் கேட்குறாரு. इस पर नारद ने अपनी वीणा उनको फेंट कर दी. फेंटना गिफ्ट, அன்பளிப்பா நாரதரும் அவரோட வீணையை வந்து பெரிய ஆஃபீஸருக்கு கொடுக்குறாரு. ஆஃபீஸர் ने आज्ञा दी और बोलाराम के केस की फाइल उनके पास पहुंची. ஆஃபீஸர் வந்து உத்தரவிடுறாரு, போலாராமோட ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஆஃபீஸர் வந்து உத்தரவிடுறாரு. அதிகாரி வந்து ஆர்டர் போடுறாரு, போலாராமோட ஃபைலை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. போலாராமோட ஃபைல் வந்து ஆஃபீஸர்கிட்ட வந்துருச்சு. அப்போ அவர் வந்ததுமே ஆஃபீஸர் ने निश्चय करने के लिए दोबारा नाम पूछा. ஆஃபீஸர் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் என்ன பேர் சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உன்கோ பஹரா சமஜ்கர் நாரஜி நே ஜோர் சே கஹா போலாராம். நாரதர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஆஃபீஸருக்கு காது கேட்காது போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து சத்தமாக போலாராம் அப்படின்னு நாரதர் வந்து சொல்கிறாரு. ஜீவ்கா பதாலகா, உயிர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, உயிர் காணப்பட்டது. சஹாசா फाइलमेन से आवाज़ आई कि क्या पेंशन का ஆர்டர் ஆகையா. திடீர்னு ஃபைல்லேருந்து ஆவாஜ்னா சவுண்டு, ஒரு சத்தம் கேட்குது. என்னது, பென்ஷன் ஆர்டர் வந்துருச்சா அப்படின்னு. ஃபைல் के अंदर छिपे बोलाराम के जीव ने नारद की आवाज़ को पोस्टमैन की आवाज़ समझकर ऐसा पूछा. ஃபைல் உள்ளே இருந்து இந்த சவுண்டு கேட்குது, போலாராமினுடைய ஆத்மா தான், என்னது பென்ஷன் ஆர்டர் வந்துருச்சா அப்படின்னு போலாராமோட ஆத்மா தான் அந்த சவுண்டு கொடுக்குது. அது என்ன நினச்சிச்சின்னா, போஸ்ட்மேன் தான் வந்திருக்காரு, போஸ்ட்மேன் தான் தான் வீட்டுக்கு வந்து பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி போலாராமினுடைய ஆத்மா தான் என்ன பென்ஷன் ஆர்டர் வந்துருச்சா அப்படின்னு சத்தம் போடுதான். नारद ने अपना परिचय देकर बोलाराम के जीव से कहा कि स्वर्ग में तुम्हारा इंतज़ार हो रहा है. நாரதர் வந்து தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறாரு. போலாராமுடைய ஆத்மா வந்து சொர்க்கத்தில் வந்து தேடிட்டு இருக்காங்க. போலாராமின் ஆத்மாக்கா இந்தசார்னா வெயிட்டிங். போலாராமின் வந்து
உயிர் வந்து சொர்க்கத்தை வந்து அடையணும், அதுக்காக அங்கே எல்லோரும் காத்திருக்காங்கன்னு நாரதர் வந்து சொல்கிறாரு. போலாராம் கா ஜீவ் போலா கி மெயின் பென்ஷன் கி அர்ஜியோன் மெயின் அட்காஹூம். போலாராமினுடைய ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து இத்தனை நாளாக பென்ஷனோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நான் மாட்டிகிட்டு இருந்தேன். மெயின் இன்கோ ஜோடுகர் நெகி ஆசக்தா, என்னால் இதிலேருந்து வர முடியாது அப்படின்னு அந்த ஆத்மா சொல்லுதான். எப்படா அந்த பென்ஷன் கிடைக்கும், தன்னோட குடும்பம் எப்போ வறுமையிலேருந்து நீங்கும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஆத்மா வந்து சொர்க்கத்தை அடையாமல் இங்கேயே சுற்றிட்டுருக்கு. இத்தனை நாளாக பென்ஷனோட அந்த ஓய்வூதிய விண்ணப்பத்துக்கு இடையில மாட்டிகிட்டு இருந்துச்சான், ஸ்டக்காகி இருந்ததா அப்படின்னு தன்னோட கதையை வந்து நாரதர்கிட்ட போலாராம் சொல்கிறாரு. இந்த கதையை வந்து இதோட அப்படியே முடிச்சிருக்காங்க. போலாராமுக்கு பென்ஷன் வந்துருச்சா, அவங்க ஒய்ஃப் அதை வாங்கிக்கிட்டாங்களா அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் இதோட கதையை முடிச்சிட்டாங்க. விசேஷதா அப்படின்னா சிறப்பம்சம், ஸ்பெஷாலிட்டி. இந்த கதையோட சிறப்பம்சம் என்ன? ராஷ்ட்ரிய பக்ஷி ராஷ்ட்ரிய பசு கி தரக் भ्रष्टाचार आज भारत का राष्ट्रीय रोग हो गया है. தேசிய பறவை, தேசிய விலங்கு, இது போல் கரப்ஷன், ஊழல்ங்கிறது பாரதத்தினுடைய ஒரு தேசிய நோயாயிருச்சு. ராஷ்ட்ரிய பக்ஷினா நேஷ்னல் பேர்டு, ராஷ்ட்ரிய பசுனா நேஷ்னல் அனிமல், பிரஷ்டாச்சார்னா ஊழல், கரப்ஷன், ராஷ்ட்ரிய ரோக்னா நோய், தேசிய நோய், ரோக்னா டிசீஸ். இப்படி தேசிய விலங்கு தேசிய பறவை இருக்கிற மாதிரி தேசிய நோயாக ஊழல் இருக்குது. பர்சாயி ஜாகத்தேஹேன் ஹி பாரத் குஸ் முக்து ஹோ ஜாயே. பர்சாயி என்ன விரும்புகிறாருன்னா, ஒரு ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத இந்தியாவை தான் அவர் விரும்புகிறாரு. அஃப்கோர்ஸ் ஹே ஹி கஹானிக்கார் கி கலா சஃபல் ஹுई मगर उनका उद्देश्य सफल नहीं हुआ है. கஹானிக்கார் கதையாசிரியருடைய கலை வந்து வெற்றி பெற்றுச்சு, ஆனால் அவருடைய நோக்கம் வந்து வெற்றி பெறலை. உத்தேசியனா நோக்கம், லட்சியம், அவருடைய நோக்கம் வந்து வெற்றி பெறலை. கதை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு, ஆனால் மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த கதையினுடைய நோக்கம் வெற்றி பெறலை. இன்றைக்கும் இந்தியாவில் வந்து லஞ்சம் ஊழல் இருந்து கொண்டே தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.